ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ கோத்தகிரிலேருந்து மாமரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி கடைசியாக வந்து நிறைய வீடியோக்களாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவுலையும் மாமரம் சுற்றி இருக்கிற சில கிராமங்களை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தானே இங்கே ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கேன். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ நம்ம மாமரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க நம்ம நண்பர் சரவணோட வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் நம்ம சரவணனை பிக்கப் பண்ணிட்டு சரவணோட கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களை பார்க்குறதுக்காக தான் நான் இந்த ஒரு பயணத்தை பிளான் பண்ணி இப்போ வந்திருக்கேங்க. நானும் நம்ம நண்பர் சரவணன் இங்கே சுற்றி அவரோட கிராமத்து பக்கத்தில் இருக்க கிராமங்களும் அதே மாதிரி முடிஞ்சால் அவரோட கிராமத்தையும் எல்லாம் ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு பிளானுங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம சேனலை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றாங்க. அதாவது நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரியான ட்ரைபல்ஸ் வில்லேஜை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக உங்களுக்கு நிறைய பேர் தெரியுங்க. நிறைய கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணல. என்ன ரீசன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால என்னோடய பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்படைஞ்சாங்க. அது வந்து ஒரு வீடியோவும் சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க, பொண்ணுக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்லாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. என்னால் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்க முடியலைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருந்தேன்னு. அதுபோக இன்னொரு பெரிய பிரச்சனை இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் வந்து என்னால் எந்த ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலைங்க. வீடியோ பதிவு பண்ணுறதே பெரிய விஷயம் ஆகிப்போச்சுங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சுங்க. ஏன்னா வந்து என் பொண்ணோட ஆக்சிடெண்ட் ஆகி அவளுக்கு சர்ஜரி பண்ணது போக என் பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவளுக்கு சர்ஜரி பண்ணது போக இப்போது கடைசியாக இந்த ஜூன் 7ஆம் தேதி வந்துங்க என்னோடய அப்பா வந்து தவறிட்டாருங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து என்னோடய அப்பாவும் தவறிட்டார். என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த 2026 எனக்கு அமைஞ்ச சூழ்நிலைங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் கமெண்ட்டுக்கு எது ரிப்ளை கொடுக்க முடியலைங்க. சேம் டைம் வீடியோ வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருந்ததுனால கேப் இல்லாமல் கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பதிவேற்றம் செஞ்சு காமிச்சிருந்தேங்க. அதுக்கு பின்னாடி அதாவது அப்பா தவறுனதுக்கு பின்னாடிங்க இப்போ வந்து ஜூன் 28ஆம் தேதிங்க இன்றைக்கி வந்து இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். அப்பா தவறி 16 போன திங்கட்கிழமை முடிஞ்சுதுங்க. அதுக்கு பின்னாடி இப்போ ஜூன் 28ஆம் தேதி மறுபடியும் நான் இப்போ பயணம் பண்ணி போயிருக்கேன். அப்பா தவறுனது ஜூன் 7, கரெக்டாக வந்து 2 வாரம் முடிஞ்சு இப்போ 3ஆவது வாரங்க. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ வந்திருக்கேன். இல்லைனா இன்றைக்கி வந்து எனக்கு வர ஐடியாவே இல்லைங்க. மனசளவுக்கு ரொம்ப நொந்து போயிட்டேங்க. இருந்தாலும் அப்படியே வந்து இந்த மாதிரியான பகுதியெல்லாம் ஒரு பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம சேனல் பற்றி சுருக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய வீடியோவோட கமெண்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் பண்ண பார்க்குறேங்க. ஓகேங்க, இப்போ மாமரத்துலேருந்து நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து மாமரத்துலேருந்து செம்மனரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற காட்டுப்பாதை. இந்த பாதையில் ஒரு பஸ் இருக்குது. இந்த பாதையை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பாதையை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அது மழை காலத்துலலாம் பயங்கரமாக இருக்குங்க இந்த பாதை. இந்த பாதை வழியாக போனால் தான் நம்ம சரவணோட கிராமத்தை போய் அடைய முடியுங்க. நம்ம இப்போ அப்படியே தொடர்ந்து நம்ம சரவணோட கிராமத்தை வரைக்கும் இந்த பாதையை காமிச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம சரவணோட அப்படியே இந்த பக்கம் ஒரு பயணம் பண்ணி இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறோங்க. நிறைய நண்பர்கள் நீங்களும் கூட பார்த்துருக்கலாங்க. நிறைய சேனலில் வந்து இந்த மாதிரியான கிராமங்கள் இல்லாமல் அடுத்தடுத்து முன்னேறி அடுத்தடுத்த மாநிலங்களுக்கெல்லாம் போய் வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க.
நீங்களும் நிறைய சேனலை பார்ப்பீங்க கண்டிப்பாக. பட் நம்மளால் அந்த மாதிரியெல்லாம் போக முடியலைங்க. இந்த கோத்தகிரி, சத்தியமங்கலம், குன்னூர் இந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களை மட்டும்தான் கவர் பண்ணி வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நானும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. ஸோ 6 நாள் வேலைக்கு போய்ட்டு ஒரு நாள் சண்டே தான் இந்த மாதிரியான பயணமெல்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால் லாங் ட்ரிப் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து லாங் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான பகுதியிலேயே வந்து எக்கச்சக்கமான கிராமங்கள்லாம் இருக்குங்க. இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. சில மக்களுக்கே வந்து வீடு இல்லாமல், சில கிராமங்களுக்கு வந்து பாதை இல்லாமல், அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள்லாம் இந்த பகுதியில் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி வீடியோ எடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுங்க என்னோட ஒரே எய்மு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கிராமங்களுக்கு நான் வந்து பயணம் பண்ணி வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணுறேங்க. நம்ம இந்த பகுதியிலையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ வந்து அந்த ஒரு ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து இன்னொரு ரோட்டில் இப்போ பிரிஞ்சு போயிட்டுருக்கோம். நல்லா இப்போ மலைக்கு மேலே மேல் ஏற போகிறோம். மேல் ஏறோம்னா நம்ம சரவண கிராமம் வந்துருச்சுங்க. பக்கத்தில் போயிட்டோம். பாருங்கள், குடியிருப்பு பகுதி இங்கே. தொடர்ந்து அப்படியே போனோம்னா நம்ம சரவணோட வீடு வருங்க. ஜீப்பு வருது, ஓரமான நிற்கலாம். இப்போ சரவண வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. நார்த் இந்தியன் போல வச்சுங்க. வீட்டு வேலைக்காக தங்கிங்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம சரவணன் அப்படியே ஒரு ரவுண்டிங்கில் இருக்கார். சரவணா, இந்த நாய்க்கு சாப்பாடு வச்சுருக்கேன். சரி, வரலாமா வேணாமனு தான் இருந்தேன். ஆனை சுற்றிட்டே இருக்குங்களா? சரி படி. ஓ ஓ ஆ அப்படிங்களா? ஆனை இருக்குதுங்களா? இந்த பக்கம் வரல. அது நேத்தினே முந்தா நேத்து ராத்திரி. சரி சரிங்க. கோயிலுக்கு போனாங்கடா. இவங்க சத்தம் போடும்போது அப்படி போயிடுச்சு. அது சீசன், பலாப்பழ சீசன் ஆகி போச்சுங்களா? இந்த பல மரத்துக்கு கரைக்கட்ட வர அதாங்க. இந்த பலாப்பழ சீசன்ல ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. வகத்துக்கு இல்லை. ஆமா, இந்த வகத்துக்கு நம்ம என்ன காத்திட மாட்டோம். ஆமா ஆமா படி. அதனால அதுன்னு சுத்தி தான் போகும். நம்ம தான் பார்த்து போவோம். ஆமா, இங்கே போன டைம் இந்த வெள்ளூர் கும்பைக்கு போகலாமா? அப்போ அங்கே தான் சொன்னாங்க. நமக்கு ரொம்ப பயம். வெள்ளூர் கும்பை ரொம்ப பயம் தான். 2 நாளாக தான் இப்போ ஆணை இல்லைன்னு சொன்னாங்க. 2 நாளாக தான் ஆணை இல்லை, மற்றோட ஆணை புள்ள இருந்ததுன்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போது. கேட்டு இருக்குதா இல்லையா? ஆமாம் சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இருக்கு. ஆமாம், நான் இன்னைக்கு இங்கே தான் பாட்டி இந்த கீழ்குப்பு மேல் குப்பில் போய் ரவுண்ட் அடிக்க மாதிரி தான், தூரம் போகல. போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் பாய். அம்மா கூப்பிட்றப்ப சரி. நான் இன்றைக்கி வரலாமா வேணாமா தான் யோசிச்சிருந்தேன். சரி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி வீட்லேயே இருந்து ஒரு மாதிரியா இருக்கும், மனசு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஒரு சுற்றிட்டு போனோம்னா மனசை மாறு. ஆமாம், மனது ஏதாவது இப்படி இப்போ எல்லாம் பார்த்துட்டு போனோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதா அப்படியே வந்துட்டேன். இல்லைன்னா இன்றைக்கி வர ஐடியாவே எனக்கு இல்லைங்க. ஆமாம் ஆமாங்க. நம்ம கடவுள் வந்து ஆமாங்க ஆமாம் படி. நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் என் பொண்ணுக்கு வந்தது அப்பா வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படி தான் நான் நினச்சேன்.
பொண்ணுக்கு அடிபட்டு அப்போ இதாக இருக்க வேண்டியது. அவள் தப்பிச்சு கடைசியில் அப்பா வந்து பொண்ணோட உசுறு அப்பாவை காப்பாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சேன். இப்படி ஆயிடுச்சு. ஆமாம். ஹாய் அழகியா. அவனுக்கு தான் அவங்க அம்மா அப்போ செத்தாது அந்த இது வேணுமா போட்டான். சரி போட்டால இருக்குது. அது என்னமோ சொல்லி இருக்கிறாங்க, எழுதி போட்டுக்குது. கூப்பிடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மேலே அனுப்பு ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு வச்சிருக்குது. சரி சரி சரி. படிக்கிறதே நல்லா படிக்கிறேன். ரெண்டு இன்னொரு ஆண்டு இருக்குது பொண்ணோனும். சரி சரிங்க. அவங்க அம்மா மாதிரியே தான் பிறந்த. ஓஹோ ஓ. அது அந்த மாமரத்தில் வச்சிருக்குது. அப்படிங்களா? எங்கள் அப்பா. ஓஹோ சரி போலமா. அப்பா வர்றாரு. வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. ரைட்டு. அப்போ எல்லாம் ஆமாண்ணா, நம்ம எதிர்பார்க்கல இன்னைக்கு. நல்லா தான் இருந்தார். காலைல பேசிட்டு தான் வந்தேன். நல்லா தான் இருந்தார். இது என்னன்னு தெரியல, ஒரு 2 மாதமாகவே படுத்துருந்தாருங்க. 2 மாதம் கொஞ்சம் படுத்துருந்தார் முடியலன்ட்டு. காலில் வந்து ரத்த அடைப்புங்க, ரத்த அடைப்பு நடக்க முடியாமல் படுத்துருந்தார். சரிண்ணே, நான் படுத்துருந்தனால பேசுறது சாப்பிட்றது அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது. கடைசி 1 மாதம் தான் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாச்சு, முழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் மற்றபடி ப்ரெட்டு இந்த ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் நல்லா தான் இருந்தார். நல்லா பேசுறது பார்க்குறது எல்லாமே பண்ணிருந்தார். காலையில் நான் பார்த்து பேசிட்டு தான் வர்றேன். அன்னைக்கு 7ஆந்தேதி வந்தாலும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் வர்றேன். காலையில் 8 மணிக்கு பார்த்து பேசிட்டு வர்றேன். அப்புறம் சரி வந்து சரி சாயங்காலம் அம்மாவோட சரி திருப்பி வரேம்மா, சாயங்காலம் வர்றேன், கொஞ்சம் பொருளளவுக்கு வேணும்னாங்கன்ட்டு சாயங்காலம் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்தால் வெளியூருக்கு இப்போ போயிட்டு இறங்கிட்டு இருக்கோம். சுண்டப்பட்டுட்டா கரெக்டாக இறங்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு மாதிரி கண்டிஷன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. போய் கூட பார்க்க முடியலைங்க. போய் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னா வீட்டுக்காரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ரெடியாருன்னு போனமே வெளிவன்ட்டு அப்போ வீட்டுக்கு கொடுக்கல போகலைங்க. அப்படியே அழைச்சிட்டு பார்த்தோன்னா போகிறதுக்குள்ளே அண்ணன் பையன் ஃபோன் பண்ணிட்டாப்லைங்க, தவறிட்டா தாத்தா அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஆகணும். உடம்பு முடியாமல் இருந்தாரு, ஆனால் இந்த மாதிரி ஆவாருன்னு எதிர்பார்க்கலிங்க. வயசு எவ்வளோ இருக்கு? அண்ணா 70 தான் ஆச்சு. வயசு கம்மி தாங்க. நல்லா பாடுபட்ட உடம்பு தாங்க. அது என்னன்னா ரத்த அடைப்பு வந்து காலுக்கு இடுப்பு கீழேங்கண்ணா கால் சுத்தமாக வேலை செய்யும் போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைமு பின்மண்டையில் அடைப்பு வந்துங்க. பிஎஸ்சியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1 வாரம் வச்சு பார்த்தா பார்த்தப்பறம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டோம். அப்போயே டாக்டர் சொன்னோன்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் தொந்தரவு இருக்காதுங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஏதோ சின்ன தொந்தரவு கொடுக்கும், நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் பீடி குடிக்கிறது இல்லை, அந்த புகை போய் அடைச்சிச்சு. அதையே எவ்வளோ சொன்னாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசி காலத்துலேயும் பார்த்தோன்னா வந்து எவ்வளோ சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் 1-2 குடிச்சிட்டாரு. குடிச்சு பார்த்தோன்னா அது என்னென்னா இருந்ததில் என்னாச்சுன்னா ஜாஸ்தி ஆகி போச்சு. கடைசியில் என்ன இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டால் மருந்தே ஏற மாட்டேங்குது, ரத்தம் வெளியே வருது. பிளட்டு வெளியே வருது, மருந்து உள்ளே போக மாட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலே 3 மாதமாக ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலே முடியாதுன்ட்டாங்க, பாடி சப்போர்ட் பண்ணலைங்க. வீட்டில் வச்சு அவர் என்ன கேட்குறா, கடைசி விபத்தனும் கொடுத்துங்க இருப்பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆக மாட்டார் இருப்பாரு. ஆமாம் நாங்களே சரி ஆமாம், ஏன்னா மருந்து கொடுத்தாலும் மருந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்குது. பாடி மெலிஞ்சிட்டாருங்க, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்குங்க. அதனால ரத்தம் இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இருப்பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார், ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னாங்க. ஆனால் 3 மாதத்துலேயே மழை போச்சு. எதிர்பார்க்கல, என்ன பண்ணுறதுங்கண்ணா நேரங்காலம். இப்போதான் பொண்ணுக்கு ரெடியான உடனே திருப்பி அப்பாவுக்கு இந்த வருஷமே என்னன்னு தெரியலைங்கண்ணா. நான் ஒன்று நினச்ச பார்த்தா இந்த வருஷமே ரொம்ப மோசமாக போச்சு. நல்லதாக போயிட்டு இருந்தது, இந்த வருஷம் என்னமோ தெரியல. ஆமாண்ணா, இப்போதான் பொண்ணு ரெடியாகி பார்த்தோன்னா இந்த ஒரு மாதம் தான் தொந்தரவு இல்லாமல் நல்லா இருக்கா. கிளாஸ் போயிட்டுருக்கிறேன். போயிட்டுருக்கேன், நான் போயிட்டுருக்கேன், பிரச்சனை இல்லை. அவள் அடிப்பட்டு கூட போய் எக்ஸாம் இருந்து அதெல்லாம் போய் எழுதிட்டு வந்துட்டான். அடிப்பட்டு பார்த்தா மாமனார் போய் கூட்டு போய் எக்ஸாம் எழுதி இருந்தே கையோட கூட்டு வந்து காலேஜ் சொல்லி வச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாங்க. அடிப்பட்டு கூட அதெல்லாம் பண்ணிட்டான். சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வராங்கண்ணா. போயிட்டு வாங்க. வந்தானா பார்த்தானா கூட கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்ட்டு அப்படியே வந்துட்டேன். ஆமாம், அப்படி போனாதான். ஏன்னா இருந்தோம்னா அதே ஞாபகமாக இருக்கு, அதே மனசுல என்ன அப்படிங்கிற இன்னைக்கு. அதுதான் வெளியில ஒரு சின்ன இதை பார்த்துட்டோம்னா அது அப்படி. ஆமா, வேற என்ன பண்ணுதுங்க, பார்த்துட்டே இருந்தோம்னா வர்றவங்க கேட்க நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இப்படியா அது நமக்கு மனசு. அது அப்படியே தங்கிட்டு இருக்கும், அது வெளியே போகாது. ஆமா இல்லைங்களா? கண்டிப்பா உண்மை. வெளியில நம்ம போனாதான் நம்ம மனசு மாறும், நம்மளுது மாறும்.
அதனால சரின்னு போய் ஆனது ஆகிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்துட்டேன். சரி 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 போய் சரி வரண்ணா. சரி. கொஞ்சம் கீழே தான் போயிருந்தாரா? அங்கே தானா அப்பா? சரி சரி சரி. அதனால் போன வாரமே மனசு சுத்தமாக சரியில்லை. சரி அதனால தான் போன வாரம் கூப்பிட்ட. சரி ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒரு இந்த மாதிரி வந்தேன்னா கூட ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் கூட மனசு கொஞ்சம் நல்லா இருக்குது சார். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு பார்த்தோன்னா அதே வர்றவங்களும் அதே கேட்டு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரியே போச்சு. என்ன பண்ணுறது, இப்போ தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி அவளுக்கு ரெடியாகி திருப்பி பின்னாடி அப்பாவுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி தவறிட்டாருன்ட்டு ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரி வீட்லேயே இருந்தானா எல்லோரும் வரும்போது பார்த்தோன்னா மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை துக்கம் விசாரிக்கும் போது நம்ம இன்னும் ரொம்ப ஒரு மாதிரியாகி போச்சு. சரி அதனால தான் போன வாரமாக அதனால தான் பார்த்தேன், வெளியே வரலாம்னு பார்த்தேன். அப்புறம் சரி நீ வேலை இருந்தாலும் சரின்ட்டு அப்படியே இருந்துட்டு அப்புறம் நான் இல்லைன்னா இன்னும் 2 வாரம் கழிச்சு வரலான்னு பார்த்தேன். சரி ஒரு ரவுண்டாவது போயிட்டு வந்தால் கூட நம்மளுக்காவது ஒரு மனுஷன் ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல பார்த்துட்டு போனால் வச்சுக்குவேன். அப்படியே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுந்தா. ஆமாம் அது என்ன ஐஸ் வண்டியா? மக்களே இப்போ நம்ம கீழ்கூப்பு மேல்கூப்பு அப்படிங்கிற 2 கிராமத்தை போய் பார்த்து வந்தாங்க. கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா பார்த்து வீடியோ கவர் பண்ணி பதிவு பண்ணிட்டாங்க. பட் மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு போனதுமே நல்லா மழை பிடிச்சிச்சுங்க. ஸோ அதனால் வந்து மேல்கூப்பில் மேல் வீட்டில் நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. ஒரு ஐயாக்கிட்ட உட்காந்து இந்த கிராமத்து பற்றியில் கேட்டு தெரிஞ்சுட்டேங்க. அங்கேயே மழையெல்லாம் நின்றதுக்கு பின்னாடி தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த பகுதியில் எங்கேயுமே வந்து ட்ரெக்கிங் போக முடியாது. என்ன ரீசனாக வந்து மலை ஏறத்துக்கு கால் வந்து இழுத்து விட்ருங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் வீட்டுக்குள்ள இருக்க அப்படியே வீடியோத்தை பதிவு பண்ணி கண்டினியூ பண்ண போகிறாங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சதுனால பயங்கரமாக இருக்குது பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான பகுதியில் வண்டி ஓட்டுறது கூட நம்ம எப்படியே பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து வண்டியில் போகிறத மட்டும்தான் வீடியோவாக கவர் பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறோம்னா வண்டியில் போயிங்க, அங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டி அதுக்கு மேலே அந்த கிராமம் ஃபுல்லாக அப்படியே நடந்து போய் தான் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ண போகிறோம். அந்த கிராமத்துக்குள்ளே இருக்க தோட்டங்கள், அந்த ஒவ்வொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற வழி, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வீடியோ பதிவு பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எல்லாமே நடந்து தான் போவோம். ஆனால் இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால வந்து நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்க பாருங்கள், ஃபாரஸ்ட்டெலாம் ரொம்ப
ஒரு மாதிரியாக இருக்கும், அதாவது ரொம்ப சேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து நடந்து போகிற வழியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி பயணம் இதோட முடிச்சிட்டோங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து இப்போ கிளம்புறோங்க. நம்ம சரவணம் வீட்டுக்கு இதே வழியில் தான் வந்தோம். போகும்போது பார்த்தோன்னா மழையில் எது இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்துச்சுங்க. இப்போ சரவணம் வீட்டுக்கு போயிட்டு 2 கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு மழையெல்லாம் பேஞ்சதுனால அப்படியே மறுபடியும் இந்த வழியில் வந்து இப்போ மத்தியானம் 2:20 ஆச்சு. இந்த டைமுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். 2:20க்கு இந்த பாதை இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவில் வந்து நம்ம மாமரத்துலேருந்து கோழிக்கரை அப்படிங்கிற கிராமத்தில் தாண்டியே ஒரு ஆறு இருக்குது, அங்கேருந்து ஆரம்பிச்சுங்க சரவணம் வீட்டு வரைக்கும் போயிட்டுங்க. திரும்பி சரவணம் வீட்டில் இருந்து இதே வழியில் இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு முன்னாடியே அப்படியே வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து மேல்கூப்புலேருந்து பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் வந்து 2:30க்கு ஒரு பஸ் வந்து வருங்க. இப்போ வந்து 2:20 2:19 வந்து கோட்டையிலேருந்து இந்த பாதையில் வந்து பஸ் வந்து செமனார் வரைக்கும் போயிருக்குதுங்க. அங்கேருந்து இப்போ வந்து பஸ் வந்து ரிட்டர்ன் வருங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்காக மக்கள் வந்து ஒவ்வொரு பிரிவுலையும் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது மேல்கூப்புலேருந்து மேல்கூப்பு பிரிவில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்டடி கோழித்துறை அப்படிங்கிற கிராமத்திலேருந்து அந்த பிரிவில் வந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் வந்து பஸ் போகும்போது இங்கே 9 கிராம மக்களுக்கு இந்த ரோடு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு பஸ் வந்து காலையில் ஒரு நேரத்துலையும் மதியம் ஒரு நேரத்துலையும் சாயங்காலம் ஒரு நேரத்தில் வருதுங்க. ஸோ அந்த நேரங்களில் இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த பஸ்ஸுக்காக இந்த வழியில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. பெஞ்சதுனால எப்படி இருக்கும் பாருங்கள். ரோடு அப்படியே காமிக்கணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம 2 கிராமத்துக்கு போன வீடியோ வந்து தனியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த வழியில் போகும்போது மழை இல்லாத போவோம். இந்த வழியில் திரும்பவும் சரவணம் வந்து அவர் வீட்டில் தான் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது மழை பெஞ்சதுக்கு பின்னாடியும் அப்படியே இந்த ரோட்டை வந்து காமிக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா ஒரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரோடும் ஃபாரஸ்ட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம இங்கே மேல்கூப்பு பிரிவு பார்த்தோம், அதே மாதிரி இங்கே வந்து இப்போ கீழ்கூப்பு பிரிவு வருதுங்க. இங்கே யாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து மொத்தமாக 5 வீடு தான் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் யாரும் இங்கே பஸ்ஸுக்காக வரலைங்க. இதுதான் வந்து கீழ்கூப்பு பிரிவு. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் வீடியோ பதிவு பண்ணாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வந்துட்டோம். மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாதையில் நம்ம வந்து பைக்கில் போயிருக்க முடியாதுங்க. ரோடு ஃபுல்லாக சேறு சகதியமாக இருக்கும். நம்ம வண்டி வந்து வீல் வந்து இழுத்து விட்ருங்க. கிட்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து மழை பெய்யும் போது உள்ளூர் மக்களே வந்து இந்த பாதையில் வந்து பைக்கில் வந்து போக மாட்டாங்க. மேக்ஸிமம் ஜீப் அந்த மாதிரி வாகனத்தில் தான் போவாங்க. ஜீப்பில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம இப்போ போனோம்னா ஒரு ஆறு வருங்க. அந்த ஆறோட இந்த வீடியோ பதிவை நம்ம முடிச்சுக்க போகிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்காங்க. அடுத்த வாரம் மறுபடியும் வந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இங்கேருந்து விட்டு போனதுலேருந்து மறுபடியும் வந்து வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. பயங்கரமாக இருக்கும் பார்க்குறக்கே. அடுத்த கேமரா மேலேயோ மழை தெளிவு விழுகுது. பட் இந்த கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
ஓகே மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணாலே வானத்தோட மேக கூட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்து மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேங்க.